ஜாலியாக இருக்கும். இப்போ வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும். நேரம் பைக்கே மிஸ் ஆகிருக்கும் அந்த லெவலில் ஃபன்னு. ஸோ மேலே போயிட்டு நான் என்ன பண்ணேன்னா க்ளவுஸ் எடுத்து பேக்கில் வச்சேன், சீட்டை ஓப்பன் பண்ணி வச்சேன். எப்போவுமே அங்கே கீ வச்சா நான் எடுக்க பண்ணிட்டு மறந்துடுவேன். அதே தான் மறந்துட்டு போயிட்டேன். மேலே போய் சும்மா உட்காந்து ஓகே கீன்னு தேடினேன். கீ பார்த்தா ரூம் கீ இருக்குது, பைக்கு இல்லை. கொஞ்ச நேரத்தில் உயிரே விட்டுருச்சு. மேலேயே வச்சுக்கோமா என்ன ஏது எங்கே மிஸ் பண்ணிட்டோமா. ஏன்னா ஆல்ரெடி நான் தொட்டிக்கல் ஃபால்ஸ் போகும் பைக் மிஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப அப்படியே இதாகிடுச்சு. அது ஒரு வேகமாக அப்புறம் தான் நான் வந்துச்சு பின்னாடி ஓப்பன் பண்ணி அங்கே வச்சுருக்கேன். வேகமாக ஓடி வந்தேன். வேறு லெவல். இல்லைன்னா அவ்வளோதான் போயிருப்போம் நேரம். ஏதோ காட் கிரேஸ் தப்பிச்சிச்சுக்கி. யார் எடுத்துகிட்டு போனால் என்னன்னு தெரியாது. இங்கே கேமரா எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு தான் லாஸ் ஆகிருக்கு நேரம். ஐ திங்க் நம்ம வந்த டைம் கரெக்டு தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம ரஷ் ஆகிடுச்சு, செம்ம கூட்டம், நிறைய பேர் வந்துட்டாங்க. கார் பார்க்கிங்லாம் ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ இந்த ரோடு மேலே என்ன ரோடும் போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ அதான் சொன்ன மாதிரி தான் பார்த்துருப்பீங்க, பைக்கு மிஸ் ஆகிருக்கும். எனக்குன்னே வருது எல்லாமே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ரோடு என்ன பார்த்துட்டு வரும்போது கொஞ்சம் 2 ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு பைக்கையாச்சும் எடுப்போம். சப்போஸ் நம்மளால தான் எடுக்க முடியல, பைக்கையாச்சும் எடுத்துக்கலாமே. எனக்கு என்ன தெரியல, நேற்றுலேருந்து அசம்பாவிதமாக நடந்துக்கிட்டு இருக்கு, சரியே இல்லை எதுவுமே. இது பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கு தொட்டபேட்டாக்கு இன்னொரு ரூட்டா ஐ திங்க். ஸோ கரெக்டாக தெரில எனக்கு. ஃபக் மழை வேறு. இந்த வேர்டு வேறு எனக்கு நிறையா ஒட்டிக்கிச்சு. ஓயாமல் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஓயாமல் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்பப்போ மழை பெய்யுது, அப்பப்போ இதாகுது. இந்த ரோடு எங்கே போகுன்னு தெரியலையே. கொஞ்சம் தூரம் போயிட்டு ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நான் பொட்டனுக்கு நான் மேலே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் உட்காந்தேன். அப்போ தான் இந்த பைக்கு விட்டேன்னா போச்சுன்றக்காக தான் வேகமாக ஓடி வந்துட்டேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் தான். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா தொட்டபேட்டாவோட எண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ தொட்டபேட்டாவோட எண்டு தான். இங்கே ஒரு பார்க்கிங் இருக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை. வேறு லெவல் ஃபன்னு. ஸோ நல்லாயிருக்க ஆங்கிள் வேறு லெவல். நானும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். பட் பைக்கு மிஸ் ஆக வேண்டியது தப்பிச்சிட்டேன். ஸோ இப்போதே ஹாப்பி தான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் வந்து டீ பார்க் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ போர்டு இருந்துச்சு, ஓகே அதை வச்சு போனால் போயிட்டு வந்துடலாம். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டேன் 2 கிலோமீட்டருக்காக பார்க்குறது அப்படின்ற மாதிரி தான். ஸோ அந்த டீ பார்க்கும் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கேன். பார்க்கலாம், இருந்தால் பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா திருப்பி ரிட்டர்ன் வந்துடலாம். ஒரு பிரச்சனை 2 கிலோமீட்டர் தானே ஃப்ரெண்ட்ஸ், 2 கிலோமீட்டர் ஜஸ்ட். ஸோ ஒரு ஆள் பிரச்சனை இல்லை. ஆனால் ஹில்லில் வந்து அதிகம் தான் 2 கிலோமீட்டரு. பட் ஓகே ஃபைன், பார்த்துக்கலாம். வருமே வேறு லெவல். ரூம்லேயே இருந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்கப்பா, எங்கேயும் போத்தாவில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் இருக்குது. பாருங்கள் வேலி சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு எனக்கு தெரில. ஊட்டி டீ எஸ்டேட் இந்த சைடுன்னு போட்டு வந்துச்சு. பட் போகலாமா வேணாமா? ஆனால் செமையாக இருக்குது. ஃபாகு லேண்ட்ஸ்கேப்பு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மஸ்ட்டு ட்ரை. இந்த மாதிரி டயத்தில் தான் ட்ரை பண்ணணும். ஆனால் மேலேருந்து பார்க்க வியூ தெரில, அது நான் ஒத்துக்கிறேன். பட் லேண்ட்ஸ்கேப் சூப்பராக இருக்குல்ல, அது வரைக்கும் ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டீ பார்க்கிங்லேருந்து ஒரு கிலோமீட்டர் சொல்லி ஒரு வே இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா வண்டிக்கு 15, அடல்ட்டுக்கு 20. ஓகே தான், ப்ரைஸ் 35 தான். ஓகே போய் பார்க்கலான்னு சொல்லி தான் அப்படியே போயிட்டுருக்கேன். பார்க்கலாம், மேலே போயிட்டு என்ன இருக்குன்னு தெரில. டீ பார்க்கு எப்படி இருக்குன்னு தெரில, பார்ப்போம். பண்ணுமா என்னன்னு தெரிலையே. எங்கே பார்க் பண்ணிட்டு நடந்து போகிறதா இல்லை எப்படின்னு தெரில, பார்க்கலாம். ஆனால் எல்லாம் அமௌண்ட்டு சேர்த்து கொடுத்துருக்கோம், பார்ப்போம். நல்லாயிருக்கு, அப்படியே சுற்றிட்டு இருக்கலாம். முன்னாடி போய் பார்க் பண்ணுவோம். இல்லை அதில் போக முடியுமா, பைக்கில் போய் பார்ப்போம். எதுவும் கேட்கலைன்னா போகலாம், அப்படி இல்லைன்னா நிப்பாட்டிடலாம். கேட்டாங்கன்னா நிப்பாட்டி இங்கேயே பார்க் பண்ணிட்டு நல்லா இருக்கல சுற்றிக்கிட்டு வேறு லெவலில் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 35 தான். அடல்ட் ஒரு ஆளுக்கு 20, பைக்குக்கு ஒரு 15. ஸோ அங்கே அப்படியே டேரெக்டாக போய் பார்ப்போம். ரோடு இருக்குது, ஸோ அதனால் நம்ம போகலாம். ரோடு இல்லைன்னா தான் இது பண்ணலாம். ஓகே போய் பார்ப்போம். ஓ எஸ்டேட்டுக்குள்ளே போகிறதுக்கு வழி இருக்குது, நல்லா இருக்கே. ஏய் சின்னதாக பார்க் வச்சுருக்காங்க. ஓ அதுக்கு மேலே ரோட்ஸ் இல்லையா? ஸோ சேட். நல்லாயிருக்கு, ரோட்ஸ் இல்லை இதுக்கு மேலே. அதான் நான் பார்த்தேன், என்னடா ரோடு மாதிரி போகுதுன்னு பார்த்தேன். அப்புறம் எப்படி உள்ளே விடுவாங்க, உள்ளெல்லாம் நடந்து தான் போகலாம். நல்லா இருக்கே எஸ்டேட்டு, சூப்பராக இருக்குல்ல வியூ. மேலே ஒரு இது வேறு,
வேறு லெவல் தான் போங்க. ஆனால் இவன் மட்டும்தான் நல்லா ஃபோட்டோ எடுக்கிறான், எனக்கு ஒரு ஃபோட்டோ கிடைக்க மாட்டேங்குது. இதுதான் டீ பார்க்கு. ஸோ டீ பார்க்குன்னு இது வந்து எஸ்டேட்டுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வழியாக இறங்கி போகலாம், நம்ம போவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா சும்மா ஊஞ்சல் இதெல்லாம் வச்சுருக்கோம் விளையாடுறதுக்கு. சும்மா போய் நான் ஊஞ்சல் விளையாண்டுட்டு அப்படியே மேலே வரையும் கொஞ்சம் ஏறி போயிட்டு இது போய்ட்டுலாம் நம்ம பார்க்கே வந்து அங்கேயே போய் பிளாக் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ டீ பார்க்கில் தான் இருக்கும். காற்று எங்கேயுமே சூப்பராக அடிக்குது, நல்லா அடிச்சுக்கிட்டு இருக்குது. ஃபோன்லாம் பறந்துடும், அது லெவலில் தான் இருக்குது. உள்ளே நடக்கலாம் கொஞ்சம் போயிட்டு அப்படியே நான் செல்ஃபி ஸ்டிக் வச்சு நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். நல்லா இருக்குது செல்ஃபி ஸ்டிக்கில் ஃபோட்டோ எடுக்கிறது. ஸோ உள்ளே போய் பார்த்துட்டு ஆனால் அந்த ரோடு போகுது, என்ன இதுடா டே இந்த பண்ணாங்கடா, இங்கே ரோடை பிளாக் பண்ணிட்டான். ஓ இப்படி போய் கீழே இறங்குது, ஸ்டெப்ஸ் இறங்கி ரோட்டில் போகிற மாதிரி இருக்குது. அங்கே வந்து இது பண்ணிடணும், மேலே போய்ட்டு வரலாம், அதுக்கப்புறம் கீழே போகலாம். எனக்கு என்ன டீ பார்க்லாம் மஸ்ட்டு ட்ரை தான். பிகாஸ் யாருமே இல்லை, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ரொம்ப எனக்கு தெரிஞ்ச பிறகு என் கூட ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும்தான் இருக்காங்க ஓவரால் டீ பார்க்லேயே, வேறு யாருமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு போக போக கூட்டப்படலாம். ஸோ யார்லேயும் பண்ணிக்கலாம், கப்புள்ஸோ சிங்கிள்ஸோ மஸ்ட்டு ட்ரை. நல்லா இருக்குது, பீஸ்ஃபுல்லாக யாருமே இல்லைங்க பாருங்க, ஜாலியாக ஊஞ்சல் உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கேன். நல்லா பாருங்க. நான் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் ட்ரைபாட் எடுத்து வந்துருக்கலாம், மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டாண்டிங் ட்ரைபாட் இருந்தால் வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ரூமில் தான் இருக்குது, சரி எதுக்கு அப்படின்ட்டு நார்மல் ட்ரைபாட் எடுத்துருந்தேன். வேறு லெவலில் இருக்குது. இந்த பாருங்க ஒரு நெஸ்ட்டு வேறு இருக்குது, வேறு லெவலில். ஸோ டீ பார்க்லாம் முடிச்சிட்டேன். கொஞ்சம் போயிட்டு கொஞ்சம் ஒரு வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வந்திருக்கேன். நானே செல்ஃபி ஸ்டிக்கெல்லாம் வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்தார், அவர்கிட்ட ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுக்க சொன்னேன், எடுத்து கொடுத்தாரு. நல்லா இருக்கார். அவர் திருப்பூர்லேருந்து அவரும் தனியாக தான் வந்திருக்கார். ஸோ அதனால் அவர் எடுத்து கொடுத்தாரு, எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பொட்டானிக் கார்டன் போகலான்னு அவரும் வரேன்னாரு. ஸோ அவரும் தனியாக பைக்கில் வந்திருக்காரு, சேர்ந்து போயிடலாம் அப்படின்னு பிளான்.